ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர பயிற்சியினால் 12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் தான். அதனால தான் ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்கள் தான் வக்ரம் அடையக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கு. அந்த ஒரு சில கிரகங்களில் சனி கிரகமும் ஒன்றுங்க. பொதுவாகவே சனி கிரகம் எல்லா கிரகங்களை விட ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம். சொல்லப்போனால் இவருடைய சின்ன நகர்வு கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ராசியில் 2.5 வருஷ காலம் இருந்து பலன்களை எல்லாம் எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட இவர் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் மகரம் ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஜூன் மாதம் 30ஆம் தேதியன்று சனி வக்ர பயிற்சியானது ஏற்படுது. அதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களில் 9வதாக இருக்கக்கூடிய கிரகம் சனி கிரகம். மேலும் எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குது அப்படின்னா அது இந்த சனி கிரகத்துக்கு தாங்க இருக்குது. சொல்லப்போனால் தற்போது சனி பகவான் வக்ர நிலையை அடைய போகிறாரு. அது என்னங்க வக்ர நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு சில ராசிகளில் கிரகங்கள் பார்த்திங்கன்னா முன்னும் பின்னுமாக நகர்ந்து பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்த்தோன்னா தற்போது சனி பகவான் வக்ர நிலையை ஏற்படுத்துகிறாரு. தற்போது பார்த்திங்கன்னா கும்பராசியான தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவானுடைய பயணமானது நடந்துட்டு இருக்குங்க. இந்த டைமில் சனி பகவான் கும்ப ராசியிலேயே தான் வக்ர நிலையும் அடைகிறாரு. அதாவது ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக மட்டும் மாற்றம் பெறாரு. இது வரைக்கும் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இனி ஜூன் 30க்கு பிறகு பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் வக்ர நிலையில் தான் இவர் இருக்க போகிறாரு. இவர் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட மாற்றங்களை மகர ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு தான் சொல்லணும். மகத்துவம் பெற்ற மகரம் ராசி அன்பர்களே, தற்போது சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வழி விடுறாருன்னு தாங்க சொல்லணும். தப்பிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த கடைசி வாய்ப்பை கச்சிதமாக நீங்கள் பிடிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் மீண்டு வர முடியும். அப்படி என்னென்ன வகையில் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்துகிறார் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய தகவல்களும் நிறைஞ்சிருக்குங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காவிட்டாலுமே கூட சனியினுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒருவரை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக சூப்பராக வாழ வச்சுருவாருங்க. அதே போல் ஒருவரை வாழ விடக்கூடாதுன்னு நினச்சிட்டாருன்னா தூக்கி மிதிக்கவும் செஞ்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தவர் தான் நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவான். வக்ரம் பெறக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் ஏற்படுத்துகிறாருங்கிறத பார்க்கலாம். யாருக்குமே இல்லாத ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மகர ராசி நேயருக்கு தாங்க இருக்குது. அது என்ன அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எந்த ஒரு தோல்வியாக இருந்தாலுமே கூட அது நடந்துருச்சு அப்படின்னு அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ராசிக்காரங்கன்னா அது மகரம் ராசி நேயர்களாக மட்டும்தாங்க இருக்க முடியும். தோல்விகளை கண்டு எப்போதுமே துவண்டு போகாமல் மீண்டும் எழுந்து நிற்பாங்க. கர்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அறியாமையினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அறிவும் உச்சக்கட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள அவன் அதர்மத்திற்கு போகிறான் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்களும் இப்போ இருக்கீங்க. 7.5 சனியால் படாத பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியானது நல்ல ஒரு பலன்களை எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக ஒரு தீர்வானது கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் அதுக்காக கொஞ்சம் மட்டும் முயற்சி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளில் இருந்து உங்களால் வெளியே வர முடியும். உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குன்னா அதை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீர்த்திடலாங்க. அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. மேலும் உங்களுக்கு ஏற்றபடி படிப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய வியாதிகளால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வியாதிகள் குணமாகுங்க. 30லேருந்து 50 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும்.
அதாவது எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, இனியாவது நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சனி பகவான் உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு வழியை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ சனி பகவான் உங்களை வாழ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக அவர் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் நிலவிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி சரியாக போகுங்க. இத்தனை காலமாக மன வாழ்க்கையில் நிலவியிருந்த மோதல்கள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது. மீண்டும் கணவன் மனைவி ஒன்றாக வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதே போல் மகரம் ராசிக்கு 2வது 3வது குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஆனாலுமே கூட குழந்தை பிறப்பில் ஏதாவது பிரச்சனைகளானது ஏற்படலாம், நிறைய சிக்கல்களானது காணப்படுது. ஸோ அதை எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கக்கூடியவங்க இதற்கான முயற்சிகளையும் வந்து செய்யலாம். அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களே ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய பதவிகள் வந்து காலியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதற்கான சூழ்ச்சிகள் எல்லாமே செய்வாங்க. ஸோ அதிலெல்லாம் சிக்காமல் நீங்கள் நல்லபடியாக வந்து மீண்டு வரணும். அதற்கு நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருப்பது அவசியம். குறிப்பாக சொல்லணுன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் யோசிக்காமல் செய்யவே கூடாது. அதே போல் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிதானமாக வந்து எடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பணம் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வேலையில் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். வேலைகளில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் தான் வந்து வின்னர் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியோடு வந்து காணப்படுவீங்க. வெளிநாடு போகணும், இல்லை வெளி மாநிலத்துக்கு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. மேலும் நினைத்த வேலையில் நீங்கள் வந்து சேர முடியும். பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு கை கொடுங்க, தொட்டது துளங்கும். நீங்கள் என்ன நினச்சி ஆரம்பிக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அது திரும்பி கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ அவர்களாகவே உங்களை தேடி வந்து நீங்கள் கேட்காமலே உங்களுடைய பணத்தை வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நிறைய சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட காத்துட்ருக்குங்க. ஸோ என்னென்ன செலவுகளானது இருக்கோ அதை எல்லாத்தையுமே நல்ல ஒரு வழியில் வந்து செலவு செய்யுங்க. வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்திற்கு இடமாற்றம் கேட்குறீங்களோ அந்த இடத்திற்கே உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்குங்க. இதனால் ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இந்த டைமில் வந்து ஏற்படும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. மேலும் அப்பாவோட ஏதாவது பிரச்சனைகளோடு நீங்கள் இருந்திருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிணக்குகள் எல்லாமே இனி சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் நிலவிட்டு இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்குங்க. பொதுவாகவே ஒரு குடும்பம்னு இருக்குங்கன்னா நிறைய பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து நிறைந்து காணப்படும். அந்த ஒரு நிலையை வந்து இப்போ எல்லாமே மாறப்போகுது. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். இதன் மூலமாக அனைவருமே உங்களுடைய பிரச்சனைகளை மறந்து ஒன்று கூடி செயல்பட போகிறீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஏற்படுங்க. மேலும் மகரம் ராசினியர்களை பார்த்தீங்கன்னா படிப்பில் நிலவிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அங்கே இருக்குன்னா அது எல்லாமே இந்த டைமில் வந்து சால்வாக ஆரம்பிச்சிடும். வியாபாரம் செய்யக்கூடியவங்க, தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா சூப்பராகவே வந்து வந்துடலாம். மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அக்கா, தங்கை போன்ற குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை கூட நீங்கள் வந்து சரி செய்வீங்க. இது வரைக்குமே சரி செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த டைமில் வந்து நடக்க ஆரம்பிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். சனி பகவான் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வழிகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ சொல்லப்போனால் உங்களுக்கான ஒரு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யாராவது ஒருவர் தான் நமக்கு வந்து வழிகாட்டுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களில் சனி கிரகம் தற்போது நீங்கள் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகளை எல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லா விஷயங்களையும் அதை பொறுத்து உங்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசி என்பவர்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். வேலை பளு எல்லாமே அதிகமாக தாங்க இருக்க போகுது. ஆனாலுமே கூட அதற்கான வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மகரம் ராசி நேயர்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
மேலும் மகரம் ராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சனியினுடைய வக்ர காலங்களில் தீர்வதற்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்பவே அற்புதமான முன்னேற்றங்களை எல்லாம் பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.